எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி, பேராசை பற்றி ஒரு சிறுகதையை நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பேராசை ஒரு சிறுகதை. கிராமம் ஒன்றில் சீதாராமன் என்ற விவசாயி வசித்து வந்தார். உழைப்பில் நம்பிக்கை வைத்தவர், நேர்மையாக வாழ்பவர். அவருடைய ஒரு பெரிய நிலம் இருந்தது. ஆனால் அந்நிலத்தில் விளைச்சல் அதிகமாக இல்லை. இருப்பினும் உள்ளதை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு செல்வந்தர் வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் காலை சூரியன் எழும்பும் நேரத்தில் ஓடத் தொடங்கி எவ்வளவு நிலத்தைச் சுற்றிவர முடியுமோ அது உங்கள் சொத்து ஆகும். ஆனால் சரியாக சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்னர் திரும்பி வந்துவிட வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் எந்த நிலத்தையும் பெறமாட்டீர்கள். சீதாராமனுக்கு பேராசை ஏற்பட்டு விட்டது. நான் அதிக நிலத்தை பெற வேண்டும் என்று எண்ணி அவர் காலையில் எழுந்து மிகுந்த வேகத்தில் ஓடத் தொடங்கினார். சிறிது தூரம் ஓடியதும் இன்னும் கொஞ்சம் ஓடினால் நல்ல நிலம் சேரும் என்று நினைத்தார். அவ்வாறு ஓடிக்கொண்டே போனார். இருந்தாலும் மாலை நேரம் நெருங்கியது. சூரியன் மறைவதற்குள் திரும்ப வேண்டும் என்பதால் விரைவாக ஓடினார். ஆனால் உடல் சகிக்கவில்லை. கடைசியாக தன்னுடைய முதல் புள்ளியை அடையும் முன் தரையில் சரிந்து விழுந்தார். பேராசையின் விளைவாக அவர் இறந்துவிட்டார். அந்த செல்வந்தர் வருத்தப்பட்டு, இந்த உலகத்தில் மனிதன் உண்மையில் தேவையான நிலம் எவ்வளவு என்று கேட்டார். பிறகு சிலர் சீதாராமனுக்கு ஒரு சிறிய கல்லறை தோண்டி அவரை அடக்கம் செய்தனர். அந்த நிலம் முழுவதும் அவருக்கு கிடைக்கவில்லை. இறுதியில் அவருக்கு தேவையானது 6 அடியின் இடமே தான். கதை நெறி: பேராசை மனிதனை அழிவுக்கே கொண்டு செல்லும். நாம் தேவையானதை மட்டும் தேடிக்கொள்ள வேண்டும். அதிகமாக முயற்சி செய்தால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.